இந்தியா ஏ மற்றும் இங்கிலாந்து லயன்ஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டியின் 4வது நாள் இன்று நடைபெற்ற பரபரப்பான ஆட்டம் நம்மை இருக்கை நுனியில் நிறுத்தியது. ஆட்டம் துவங்கியது முதல் இறுதி வரை ஒவ்வொரு ஓவரும் நம் இதயத் துடிப்பை எகிரச் செய்தது. இந்த ஆட்டத்தின் முழுமையான உணர்வுபூர்வமான சிறப்பம்சங்களை உங்களுக்கு வழங்க இந்த காணொளியை இறுதி வரை கண்டுகளியுங்கள். நண்பர்களே, கிரிக்கெட்டின் அந்த வண்ணம், அந்த ஆர்வம், அந்த உணர்ச்சி. மீண்டும் ஒருமுறை இந்தியா ஏ மற்றும் இங்கிலாந்து லயன்ஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டியின் 4வது நாளில் நாம் கண்டோம். ஒவ்வொரு ஓவரும் நமது எதிர்பார்ப்பை அதிகரித்துக் கொண்டே போனது. களத்தில் பெரும் போராட்டத்தை கண்டோம். ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனையும் தனது இருக்கையில் கட்டி போடும் ஒரு போராட்ட கதை இன்று அரங்கேறியது. இந்த போட்டியில் இந்தியா ஏ முதலில் பேட் செய்து 348 ரன்கள் என்ற ஒரு வலுவான ஸ்கோரை நிர்ணயித்தது. பதிலுக்கு இங்கிலாந்து லயன்ஸ் அணியும் துணிச்சலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 327 ரன்களை குவித்தது. அதாவது போட்டி முழுமையாக சமநிலையில் இருந்தது. இந்தியா ஏ அணிக்கு வெறும் 21 ரன்கள் மட்டுமே ஒரு சிறிய முன்னிலை கிடைத்தது. ஆனால் உண்மையான ஆட்டம் 2ஆம் இன்னிங்ஸில்தான் தொடங்கியது. 3ஆம் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 154 ரன்கள் எடுத்திருந்தது. அவர்களின் மொத்த முன்னிலை 150 ரன்களாக உயர்ந்திருந்தது. அதாவது ஆட்டம் மெதுவாக இந்தியா ஏ அணிக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருந்தது போல் தோன்றியது. ஆனால் கடைசி பந்து வீசப்படும் வரை கிரிக்கெட்டில் எதையும் கணிக்க முடியாது. இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டின் அழகு. இப்போது 4ஆம் நாள் துவக்கத்திற்கு வருவோம். களத்தில் இருந்தவர்கள் துருவ் ஜூரேல் மற்றும் நித்தீஷ் குமார் ரெட்டி. இந்த 2 இளம் பேட்ஸ்மேன்களும் அணியின் இன்னிங்ஸை வலுப்படுத்தி ஸ்கோர் போர்டை முன்னோக்கி கொண்டு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் இருவரும் மிகவும் எச்சரிக்கையுடன் ஆடினார்கள். ரன்களும் வரவில்லை, பவுண்டரிகளும் வரவில்லை. பந்துவீச்சாளர்கள் முழுமையாக ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த 2 பேட்ஸ்மேன்களும் நிலைமையை உணர்ந்தவுடன் மெதுவாக தங்கள் கைகளை திறக்கத் தொடங்கினர். 2 ஓவர்களுக்குள் 3 அற்புதமான பவுண்டரிகள் வந்தன. போட்டியின் சூழலே மாறியது. நித்தீஷ் மற்றும் ஜுரேல் இடையே ஒரு அற்புதமான புரிதல் காணப்பட்டது. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஆகட்டும் அல்லது ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஆகட்டும், அனைத்தும் சரியாக இருந்தது. இன்னிங்ஸின் 46வது ஓவரில் இந்தியா ஏ அணியின் ஸ்கோர் 200 ரன்களை தாண்டியது. அணி ஒரு வலுவான நிலையில் வந்து நின்றது. ஆனால் கிரிக்கெட்டில் ஒவ்வொரு முறையும் சூரியன் பிரகாசிப்பதில்லை. இங்கும் அதுதான் நடந்தது. ஜூரேல் மற்றும் நித்தீஷ் இணைந்து ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குவார்கள் என்று தோன்றிய போது இங்கிலாந்து லயன்ஸ் பந்துவீச்சாளர் எட்வர்ட் ஜாக் இந்தியா ஏ அணிக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்தார். அவர் விக்கெட் கீப்பர் ஜேம்ஸ் ரியூவிடம் கேட்ச் பிடிக்க வைத்து ஜுரேலை அவுட் செய்தார். ஜுரேல் 28 ரன்கள் எடுத்து ஒரு நிதானமான இன்னிங்ஸ் ஆடினார். ஆனால் அந்த நேரத்தில் அவரது அவுட் அணிக்கு ஒரு பின்னடைவுதான். இதன் பிறகு அனுபவம் வாய்ந்த ஷர்துல் தாக்கூர் பேட் செய்ய வந்தார். ஒரு புறம் நித்தீஷ் செட்டாகியிருந்தார், மறுபுறம் தாக்கூர் எந்த நேரத்திலும் ஆக்ரோஷமாக மாறக்கூடியவர். இருவரும் மெதுவாக இன்னிங்ஸை சமாளித்து பின்னர் ஷாட்களை ஆடத் தொடங்கினர். குறிப்பாக நித்தீஷ் குமார் ரெட்டி இன்று வேறு ஒரு லெவலில் இருந்தார். ஒவ்வொரு ஷாட்டும் டைமிங்குடன், முழு நம்பிக்கையுடன். மறுபுறம் ஷர்துல் தாக்கூர் தனது அனுபவத்தை காட்டி ரன் சேர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இருவருக்கும் இடையே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாகி வந்தது. ஆனால் பின்னர் வந்தது அந்த ஓவர். அது களத்தின் சூழலையே மாற்றியது. இன்னிங்ஸின் 56வது ஓவர் பர்ஹான் அஹ்மத் பந்து வீசினார். எதிரில் ஷர்துல் தாக்கூர். ஷர்துல் ஆக்ரோஷமான மனநிலைக்கு மாறியவுடன் முதலில் ஒரு வலுவான சிக்ஸரை அடித்தார். அடுத்த பந்தியிலே டவுன்டி கிரவுண்ட் ஒரு சிக்ஸர். ரசிகர்களின் கைத்தட்டல்கள் ஆர்ப்பரித்தன. இந்தியா ஏ அணியின் ஸ்கோர் 250 ரன்களை தாண்டியது. இப்போது அணி முழுமையாக கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டது போல் தோன்றியது. ஆனால் சந்தோஷ அலை உயர்ந்த அதே கணத்தில் மற்றொரு அடி விழுந்தது. அடுத்த ஓவர் ஜார்ஜ் ஹில் பந்து வீசினார். இந்த முறை அவர் நித்தீஷ் குமார் ரெட்டியை போல்ட் செய்தார். ஒரு அற்புதமான இன்னிங்ஸின் முடிவு. நித்தீஷ் 42 ரன்கள் எடுத்தார். அதில் 4 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடங்கும். அவர் சிறப்பாக பேட் செய்தார். ஆனால் அரை சதத்தை தவறவிட்ட வருத்தம் அவர் முகத்தில் இருந்தது. இப்போது தனுஷ் கோட்டியன் பேட் செய்ய வந்தார். மறுபுறம் ஷர்துல் இன்னும் களத்தில் இருந்தார். மெதுவாக ஸ்கோரை முன்னோக்கி கொண்டு சென்றார். ஆனால் முதல் செஷன் முடிவதற்குள் ஜார்ஜ் ஹில் மற்றொரு பெரிய அடியை கொடுத்தார். அவர் ஷர்துல் தாக்கூரையும் கிளீன் போல்ட் செய்தார். ஷர்துல் தனது 34 ரன்கள் இன்னிங்ஸில் 3 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் அடித்தார். ஒரு போராடும் இன்னிங்ஸ். ஆனால் அதை நீண்ட நேரம் நீடிக்க முடியவில்லை.
இதனுடன் முதல் செஷன் முடிவடைந்தது. இந்தியா ஏ அணியின் ஸ்கோர் 258 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகள். இந்த முழு செஷனை பற்றி பேசினால், ஒருபுறம் இந்தியா ஏ அணி தனது முன்னிலையை மேலும் வலுப்படுத்தியது. அதே நேரத்தில் இங்கிலாந்து லயன்ஸ் அணியும் சரியான நேரத்தில் விக்கெட்டுகளை எடுத்து மீண்டும் போட்டிக்குள் வர முயன்றது. நிதீஷ் ரெட்டி மற்றும் ஷர்துலின் பார்ட்னர்ஷிப் அணியை உயரத்திற்கு கொண்டு சென்றது. ஆனால் அவர்கள் அவுட்டானவுடன் போட்டி மீண்டும் சமநிலைக்கு வந்தது. முதல் செஷன் முடிவடைந்த பிறகு மதிய உணவு இடைவேளை முடிந்தவுடன் 2 இளம் பேட்ஸ்மேன்கள் தனுஷ் கோட்டியன் மற்றும் ஆன்ஷுல் கம்போஜ் களமிறங்கினர். களத்தில் அமைதி நிலவியது. ஆனால் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் இங்கிலாந்து ஏ பந்துவீச்சாளர்களின் கண்கள் ஒரு பிரேக் த்ரூவை எதிர்பார்த்து காத்திருந்தன. அதே நேரத்தில் இந்தியா ஏ ஒரு வலுவான முன்னிலைக்காக காத்திருந்தது. இரண்டாம் செஷனின் துவக்கத்தில் 2 பேட்ஸ்மேன்களும் மிகுந்த பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் விளையாடினர். பிட்சில் பந்து சற்று தாழ்வாக இருந்தது. இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் சரியான லைன் அண்ட் லென்த்துடன் தாக்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் கோட்டியன் மற்றும் கம்போஜ் பதட்டப்படாமல் பொறுமையாக செயல்பட்டனர். ஆரம்ப ஓவர்களில் இருவரும் சிங்கிள்கள் மற்றும் டபுள்களில் மட்டுமே கவனம் செலுத்தினர். ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் செய்து ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை ஊட்டினர். தனுஷ் கோட்டியன் உள்நாட்டு கிரிக்கெட்டில் நல்ல அனுபவம் உள்ளவர். இந்த செஷனில் ஆரம்பத்திலிருந்தே லயத்தில் இருந்தார். ஒரு வளர்ந்து வரும் ஆல்ரவுண்டராக கருதப்படும் இவர் கம்போஜுக்கு ஒரு சிறந்த துணையாக இருந்தார். அவர் ஒரு முனையில் நிலைத்து நின்று மறுமுனையில் கோட்டியனுக்கு சுதந்திரமாக விளையாட வாய்ப்பளித்தார். இருவருக்கும் இடையே அற்புதமான ஒருங்கிணைப்பு காணப்பட்டது. விக்கெட் இடையே ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் மிகவும் அருமையாக இருந்தது. பலமுறை இங்கிலாந்து ஃபீல்டர்கள் குழப்பமடைந்தனர். ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் ஒரு பவுண்டரி காணப்பட்டது. 2 பேட்ஸ்மேன்களும் பந்துவீச்சாளர்கள் மீது மன ரீதியான அழுத்தத்தை ஏற்படுத்தத் தொடங்கினர். இங்கிலாந்து கேப்டன் மீண்டும் மீண்டும் பந்துவீச்சாளர்களை மாற்றிக்கொண்டே இருந்தார். ஆனால் இந்த இருவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. மெதுவாக ஸ்கோர்போர்டில் ரன்களும் வேகமாக உயரத் தொடங்கின. இன்னிங்ஸின் 68வது ஓவர் வந்தது. இந்த ஓவரில் இந்தியா ஏ 300 ரன்களை கடந்தது. இது ஒரு மனதிறனை அதிகரிக்கும் முன்னிலை. இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் இப்போது விரக்தியில் காணப்பட்டனர். இதன் பிறகு வெறும் 4 ஓவர்களுக்குள், அதாவது 72வது ஓவரில் தனுஷ் மற்றும் கம்போஜின் அரைசத பார்ட்னர்ஷிப்பும் நிறைவடைந்தது. இந்த பார்ட்னர்ஷிப் ரன்களின் அடிப்படையில் மட்டுமல்ல, அணியின் ஸ்திரத்தன்மை மற்றும் மனநிலையின் அடிப்படையிலும் மிகவும் முக்கியமானது. கோட்டியன் இப்போது முழுமையாக ஆக்ரோஷமான மனநிலையில் இருந்தார். அவர் பந்துவீச்சாளர்களின் பலவீனங்களை புரிந்து கொண்டார். எங்கு ஷார்ட் பால் வரும், எந்த பந்துவீச்சாளர் ஸ்லோ பந்து வீசுவார் மற்றும் எங்கு கவர்ஸ் வழியாக பந்தை எல்லைக்கோட்டுக்கு அப்பால் அனுப்புவது என்று அவருக்கு தெரியும். அவர் வேகமாக ரன் சேர்க்கத் தொடங்கினார். அதே நேரத்தில் கம்போஜும் இப்போது தனது அணுகுமுறையை மாற்றத் தொடங்கினார். இங்கிலாந்து கேப்டன் சாதாரண ரன் கொள்கைகள் பயனுள்ளதாக இல்லை என்று கண்டபோது அவர் சுழற்பந்து மற்றும் வேகப்பந்து இரண்டையும் பயன்படுத்தினார். ஆனால் பேட்ஸ்மேன்கள் 2 வகையான பந்துவீச்சாளர்களையும் எளிதாக எதிர்கொண்டனர். 78வது ஓவரில் கோட்டியனும் அவரது ரசிகர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்தது. தனுஷ் கோட்டியன் தனது அரைசதத்தை நிறைவு செய்தார். அவர் இந்த சாதனையை வெறும் 72 பந்துகளில் நிறைவு செய்தார். அதில் 8 பவுண்டரிகள் அடங்கும். மைதானத்தில் கைத்தட்டல்கள் எதிரொலித்தன. டகவுட்டில் அணி வீரர்களும் எழுந்து நின்று கைத்தட்டினர். கோட்டியனின் 50 ரன்களுக்கு ஒரு ஓவர் கழித்து 79வது ஓவரில் இந்தியா ஏ அணியின் ஸ்கோர் 350 ரன்களை கடந்தது. இந்த பார்ட்னர்ஷிப் அணிக்கு மிகவும் ஸ்திரத்தன்மை தேவைப்பட்ட நேரத்தில் வந்தது. அணிக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. கோட்டியன் இப்போது 70 ரன்களை கடந்துவிட்டார். அவரது தன்னம்பிக்கை உச்சத்தில் இருந்தது. கம்போஜும் இப்போது 40 ரன்களை கடந்துவிட்டார். அவரது உடல் மொழி அவர் தனது அரை சதத்திற்கு அருகில் இருப்பதை உணர்த்தியது. இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் முழுமையாக தடுமாறினர். விக்கெட்டுகளை எடுப்பது மட்டுமல்ல, ரன்களை கட்டுப்படுத்துவதும் அவர்களுக்கு சாத்தியமற்றதாக இருந்தது. 89வது ஓவரில் இந்தியா ஏ அணியின் முன்னிலை 500 ரன்களை தாண்டியது. இது எந்த எதிரணி அணியின் மன உறுதியையும் உடைப்பதற்கு போதுமானது. இப்போது 2வது செஷன் அதன் இறுதி கட்டத்தில் இருந்தது. ரசிகர்கள் இந்த அற்புதமான பார்ட்னர்ஷிப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். பின்னர் அந்த தருணம் வந்தது. ஆன்ஷுல் கம்போஜும் தனது அரை சதத்தை நிறைவு செய்தார். இது அவரது வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான இன்னிங்ஸ். ரன்களின் அடிப்படையில் மட்டுமல்ல, அவரது மன உறுதிக்காகவும். அவர் 85 பந்துகளில் 5 பவுண்டரிகளின் உதவியுடன் தனது 50 ரன்களை நிறைவு செய்தார். செஷனின் முடிவில் தனுஷ் கோட்டியன் 90 ரன்களுடன் களத்தில் இருந்தார். வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் கம்போஜ் 51 ரன்களுடன் களத்தில் இருந்தார். இந்த 2 வீரர்களும் முழு செஷனிலும் இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. மேலும் ரன்களையும் வேகமாக குவித்தனர்.
இரண்டாவது செஷன் முடிவடைந்த போது இந்தியா ஏ அணியின் ஸ்கோர் 92 ஓவர்களில் 417 ரன்களாக இருந்தது. அவர்களின் முன்னிலை இப்போது 438 ரன்களாக உயர்ந்திருந்தது. இது போட்டியை முழுமையாக இந்தியா ஏ அணிக்கு சாதகமாக மாற்றியது. இந்த செஷன் ரன்களை குவிப்பதில் மட்டுமல்ல, மன ரீதியாகவும் இங்கிலாந்து ஏ அணியை முழுமையாக உடைப்பதாகவும் அமைந்தது. கோட்டியன் மற்றும் கம்போஜ் பேட் செய்த விதம் வரும் பல போட்டிகளுக்கு ஒரு உத்வேகமாக அமையும். மூன்றாவது செஷனின் துவக்கத்தில் தனுஷ் கோட்டியன் மற்றும் அன்ஷுல் கம்போஜ் மீண்டும் பேட் செய்ய களமிறங்கிய போது ரசிகர்களின் கண்கள் இந்த இருவர் மீதும் தான் இருந்தன. முதல் 2 செஷன்களில் அவர்களின் அற்புதமான பார்ட்னர்ஷிப் இந்தியா ஏ அணியை ஒருவலுவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. இதனால் அனைவரும் இந்த 2 பேட்ஸ்மேன்களும் இந்த இன்னிங்ஸை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்த்தனர். மைதானத்தில் சூரியன் மறையத் தொடங்கியது. ஆனால் கோட்டியன் மற்றும் கம்போஜின் பேட் வேகமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இருவரும் ஏற்கனவே இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களை சோர்வடையச் செய்திருந்தனர். இப்போது கடைசி செஷனிலும் அவர்களின் அணுகுமுறை அதேதான். பொறுமையுடன் ஷாட் தேர்வு, அற்புதமான ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் மற்றும் ஒவ்வொரு டெலிவரி பந்தையும் அடித்து நொறுக்கும் நோக்கம். சில நிமிடங்களில் இந்த இருவரின் பார்ட்னர்ஷிப் 150 ரன்களை கடந்தது. இந்த பார்ட்னர்ஷிப் புள்ளி விவரங்களுக்கு மட்டுமல்ல, இது இங்கிலாந்தின் ரன் கொள்கை, தன்னம்பிக்கை மற்றும் மீண்டும் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் தகர்த்தது. 2 பேட்ஸ்மேன்களும் கவனக்குறைவாக செயல்படவில்லை. எந்தவிதமான ஆபத்தான ஷாட்களையும் ஆடவில்லை. ஒவ்வொரு பந்திலும் தெளிவான டைமிங், சமநிலை மற்றும் பேட் கட்டுப்பாடு காணப்பட்டது. தனுஷ் கோட்டியன் ஏற்கனவே அரை சதம் அடித்தவர். இப்போது சதத்தை நோக்கி வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு பந்திலும் அவரது ஃபுட்வொர்க் அற்புதமானதாக இருந்தது. அவரது தன்னம்பிக்கை அவர் இன்று நிற்கப் போவதில்லை என்பதை காட்டியது. ஒவ்வொரு பந்தையும் கண்களால் படித்து விளையாடுவது, சரியான நேரத்தில் பேட் செய்வது, ரன்களை குவிப்பது கோட்டியனின் கிளாசிக்கல் பேட்டிங்கின் சிறந்த எடுத்துக்காட்டு. அன்ஷுல் கம்போஜ் புதிய அலை. அவரது பேட்டில் இருந்து வரும் ஒவ்வொரு பந்தும் தோட்டாக்கள் போல எல்லை கோட்டை கடந்தது. அவர் தொடர்ந்து பவுண்டரிகளின் உதவியுடன் ரன்களை குவித்தார். இந்தியா ஏ அணியின் ஸ்கோர்போர்டுக்கு வேகத்தை அளித்தார். இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் இப்போது முழுமையாக சோர்வடைந்திருந்தனர். விக்கெட் எடுக்க அவர்கள் ஒவ்வொரு முயற்சியையும் மேற்கொண்டனர். ஃபீல்டை மாற்றினர், ஸ்லோ பந்துகளை வீசினர், பவுன்சர்களை வீசினர். ஆனால் கோட்டியன் மற்றும் கம்போஜ் மீது எந்த பாதிப்பும் இல்லை. இந்த 2 பேட்ஸ்மேன்களின் கூட்டணி இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களை மன ரீதியாக உடைத்துவிட்டது. இப்போது பந்துவீச்சு ஒரு வெறும் சம்பிரதாயமாக மாறிவிட்டது. பேட்டிங் ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருந்தது. இதற்கிடையில் இந்தியா ஏ அணியின் முன்னிலை 500 ரன்களுக்கு அருகில் வரத் தொடங்கியது. இந்த முன்னிலை இங்கிலாந்தின் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் தகர்ப்பதற்கு போதுமானது. போட்டி இப்போது முழுமையாக இந்தியா ஏ அணிக்கு சாதகமாக மாறிவிட்டது. இங்கிலாந்து லயன்ஸ் வீரர்களின் முகத்தில் விரக்தி தெளிவாக காணப்பட்டது. ஆனால் அப்போதுதான் போட்டியில் ஒரு எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது. மைதானத்தில் வெளிச்சம் மங்கத் தொடங்கியது. நடுவர்கள் முதலில் சிறிது நேரம் ஆட்டத்தை தொடர முயன்றனர். ஆனால் இறுதியில் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. நடுவர்கள் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தவுடன் ரசிகர்களின் முகத்தில் சிறிது ஏமாற்றம் தெரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 2 பேட்ஸ்மேன்களின் பாராட்டாக கைத்தட்டல்களும் எதிரொலித்தன. நாளாட்ட முடிவில் இந்தியா ஏ அணியின் ஸ்கோர் 5 விக்கெட் இழப்புக்கு 487 ரன்களாக இருந்தது. அணியின் முன்னிலை இப்போது 507 ரன்கள் வரை உயர்ந்திருந்தது. இந்த முன்னிலை டெஸ்ட் கிரிக்கெட்டின் எந்த ஒரு அளவுகோலின்படியும் ஒரு தீர்க்கமான முன்னிலையாக கருதப்படுகிறது. தனுஷ் கோட்டியன் 124 ரன்களுடன் களத்தில் இருந்தார். அதே நேரத்தில் அன்ஷுல் கம்போஜ் 75 ரன்களுடன் களத்தில் இருந்தார். இந்த இன்னிங்ஸ் இந்தியா ஏ அணியின் நோக்கம் போட்டியை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அதை ஒரு பெரிய வித்தியாசத்தில் வெல்வது என்பதையும் தெளிவாக உணர்த்தியது. கோட்டியன் மற்றும் கம்போஜின் இந்த பார்ட்னர்ஷிப் ஸ்கோர்போர்டின் அடிப்படையில் மட்டுமல்ல, இங்கிலாந்து லயன்ஸ் அணியின் மன உறுதியையும் உடைப்பதற்கு போதுமானது. இப்போது கேள்வி என்னவென்றால், இந்தியா ஏ இப்போது டிக்ளேர் செய்து இங்கிலாந்தை பேட் செய்ய அழைக்குமா, அல்லது காலையில் மேலும் சில ரன்களை சேர்த்து முன்னிலையை மேலும் வலுப்படுத்துமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். நம நியூஸ் கிரீக் சேனலை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யவும். நாளை என்ன நடக்கும் என்று பார்ப்போம்.